இந்த ஆன்லைன் பெட்டிங் ஆப்ஸ் மூலமாக நம்ம சம்பாதிக்கலாமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சம்பாதிக்க முடியும். அதை தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். என்ன ப்ரோ கேம்பிளிங் ஆப்பை ப்ரொமோட் பண்ணுறீங்க, ஏதாவது பொட்டி கட்டி வாங்கினீங்களா அப்படின்னு கேட்குறதுக்கு முன்னாடி இதோட விளக்கத்தை நான் ஃபுல்லாக சொல்லிடுறேன். சரியா 2020 ஒரு 25 வயசு பையன் 5 லட்சம் ரூபாயை இதில் லாஸ் பண்ணியிருக்கான். அதே வருஷத்தில் ஒரு 23 வயசு பையன் 2.5 லட்சத்தை லாஸ் பண்ணியிருக்கான். அவங்க 2 பேரும் லாஸ் பண்ணது மணி மட்டும் இல்லை, அவங்களோட லைஃபையும் சேர்த்து தான். அண்ட் இந்த மேட்டர் ரொம்ப சென்சேஷனலாக போச்சு. ஜாப்லெஸ்ஸாக இருக்க நிறைய பேர் கொரோனா டைமில் ஃப்ரீயாக இதை விளையாடலாம் அப்படின்னு நினச்சிட்டு காசை போட்டு நிறைய லாஸ் பண்ணிகிட்டே இருந்தாங்க. ஸோ நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் இதுக்கு ஒரு தடையை கொண்டு வரலாம்னு சொல்லிட்டு ஒரு பேன் ஆர்டரை இஷ்யூ பண்ணாங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி 2021 கோர்ட் இதை நிராகரிச்சிருச்சு. இதுக்கு காரணம் என்னன்னு பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் நீங்கள் நோட் பண்ணலாம். என்னென்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் இதை கேம்பிளிங் ஆப் அந்த கேட்டகரியில் கொண்டு பேன் பண்ணாங்க. பட் கோர்ட் என்ன சொல்லுதுன்னா இது கேம்பிளிங் கிடையாதுப்பா, இது ஒரு ஸ்ட்ராட்டஜிக் பேஸ்டான கேம். ஸோ ஸ்ட்ராட்டஜி ப்ளே பண்ணி நல்லா ப்ளே பண்ணுறவங்களே கண்டிப்பாக இதில் வின் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேனை லிஃப்ட் பண்ணாங்க. அண்ட் ஆல்சோ தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு நீங்கள் ஃபியூ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வேணால் செட் பண்ணிக்கோங்க, ஆனால் பேன் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு ஒரு அட்வைஸ் கொடுத்தாங்க. என்னப்பா கோர்ட்டே சொல்லிட்டாங்க, அப்புறம் என்ன விளையாட வேண்டியது தானே. ஸோ அதனால தான் முதல்ல நான் கேம் ஆடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அண்ட் இது மூலமாக சம்பாதிக்க முடியும்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன். சரி, நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு இன்வெஸ்ட் பண்ணி எதுக்கு, பேசாமல் ஒரு ஸ்ட்ராட்டஜிக் பேஸ்டான ஒரு கேமை டவுன்லோட் பண்ணி ப்ளே பண்ணலான்னு நினைக்கிறேன். எதுக்கு கஷ்டப்பட்டு காசை ஆன்லைனில் போட்டு விளாட்ணும், பேசாமல் நம்ம மச்சானை வீட்டுக்கே கூப்பிட்டு டேரெக்டாக பெட்டு கட்டி விளாட்லாமே. சரி மச்சானுக்கு ஒரு காலை போடுவோம். அல்ல மச்சான், சொல்லு மச்சான். உங்ககிட்ட கார்ட்ஸ் எல்லாம் இருக்கா? ஆமா இருக்கு. ஏன்டா? எடுத்துட்டு வீட்டு வாடா, கொஞ்சம் பெட்டு கட்டி விளாடுவோம். மச்சான் அது இல்லீகல் மச்சான். என்னது இல்லீகலா? ஆமா மச்சான் வரல. எது? ஆமாடா, பார்த்தா பிடிச்சி உள்ள போட்டுருவாங்க. அப்போ ஆன்லைனில் விளாட்னா ஸ்டோன்ஸ் ஏதாவது இருந்தா கூடுறா, இல்லாம போனை வச்சுட்டு போடா. ஓகே, ஜோக்ஸ் அப்பார்ட், நான் காமெடி பண்ணாலும் இது ரொம்பவே சீரியஸான ஒரு விஷயம். இதனால் பல யங்ஸ்டர்ஸ் உயிரை இழந்துக்கிட்டே இருக்காங்க. ரீசெண்டாக கூட நான் ஒரு நியூஸை பார்த்தேன். அப்பப்போ பல நியூஸ் பேப்பர் கார்னரில் இது ரிலேட்டடாக இருந்துக்கிட்டே தான் இருக்குது. ஆஃப்லைனில் விளாண்டா இது மிகப்பெரிய தப்பு, ஆனால் ஆன்லைனில் விளாண்டா இது ஏன் தப்பு இல்லைன்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் இதுக்கான ஜிஎஸ்டி மட்டுமே 18% கிட்ட வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 2 மிகப்பெரிய கம்பெனிஸ் இந்தியாவில் இந்த கேமை நடத்திக்கிட்டு இருக்காங்க. அண்ட் முக்கியமான விஷயம் என்னென்னா அவங்க ஒரு லிஸ்டட் கம்பெனி. ஸோ நீங்கள் அந்த கம்பெனியோட ஷேர்ஸை டைரெக்டாக போய் பர்ச்சேஸும் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி அவைலபிலிட்டியாக இருக்குது. ஸோ இதை ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸாக நீங்கள் எடுத்துக்க தேவையில்லை. ஸோ அந்த கம்பெனிஸோட பேர் என்னென்னா, ஒன்று டெல்டா காப், இன்னொன்று நசரா டெக்னாலஜிஸ். நான் இந்த வீடியோவை மேக் பண்ணுறதுக்கு ரீசன் ஒன்று இருக்குது. ரீசெண்டாக இதோட நியூஸை நான் பார்க்குறப்ப எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருந்துச்சு. 2024 மட்டும் இந்த கம்பெனிஸ் $3.8 பில்லியன் அளவுக்கு சேல்ஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் அடுத்த 5 வருஷத்தில், அதாவது 2029 $9.2 பில்லியன் அவங்களோட சேல்ஸை இன்க்ரீஸ் பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. இது எவ்வளோ அதிகம்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 20% இப்போலேருந்து அதிகம். ஸோ இந்த மேட்டர் தான் என்ன ரொம்ப ட்ரிகர் பண்ணிடுச்சு. ஒரு சைடில் ஏழை எளிய மக்கள் லாஸ் பண்ணி அவங்க லைஃபே எடுத்துகிட்டு இருக்காங்க. இன்னொரு சைடில் இந்த கம்பெனிஸ் என்னென்னா ப்ராஃபிட் எஸ்டிமேஷன் வேறு வச்சுக்கிட்டு இருக்காங்க. அண்ட் அந்த கம்பெனிஸை சொல்லியும் தப்பில்லை, எவ்வளவோ இன்ஃப்ளூயன்சர்ஸ் இதை ப்ரொமோட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதாவது காசுக்காக 5 லட்சம் 10 லட்சம்னு வாங்கிட்டு எனக்கு இந்த பெட்டிங் ஆப்பில் இவ்வளோ ப்ராஃபிட் வந்துச்சு, இவ்வளோ நான் சம்பாதிச்சேன், எனக்கு இதுலேருந்து கார் வாங்கினேன், இதுலேருந்து வீடு வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு தப்பான ஒரு இன்ஃப்ளூயன்ஸை கொடுத்து பல மக்களை இன்ஸ்டால் பண்ண வேற வைக்கிறாங்க. அண்ட் அதை பார்த்து விளையாடுற மக்களுக்கும் எந்த ஒரு நாலேஜும் இல்லாமல் இருக்குது. நான் ஆரம்பத்தில் இது மூலமாக சம்பாதிக்கலான்னு சொன்னேன் இல்லையா, அது எப்படின்னா இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி விளையாடாமல் ஜஸ்ட் இந்த ஆப்பை ப்ரொடியூஸ் பண்ணுற கம்பெனிஸில் இன்வெஸ்ட் பண்ணாலே நமக்கு ஒரு நல்ல ப்ராஃபிட்டே வரும். பட் என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு பிளட் மணி தான். ஸோ எனக்குன்னு சில எத்திக்ஸ் இருக்குது. நான் இந்த மாதிரி கம்பெனிஸில் சுத்தமாக இன்வெஸ்ட் பண்ணவே மாட்டேன். ஈவன் இது அடுத்த 5 வருஷத்தில் 100% ரிட்டர்ன்ஸ் கொடுக்குதுன்னு சொன்னால் கூட நான் இன்வெஸ்ட் பண்ண மாட்டேன். அண்ட் என் சைட்லேருந்து ஒரு கைண்ட் ரிக்வஸ்ட் என்னென்னா, இன்ஃப்ளூயன்சர்ஸ் இதை கண்டிப்பாக ப்ரொமோட் பண்ணாதீங்க. உங்களுக்கு ப்ரொமோட் பண்ணுறதுக்கு எவ்வளோ ப்ராடக்ட்ஸ் இருக்குது. உங்களோட நீஷ் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸை மட்டும் ப்ரொமோட் பண்ணுங்கள், அதுவே உங்களுக்கு தாராளம் போதும். நார்மல் பீப்புள்ஸோட நீங்கள் நல்லா தான் சம்பாதிக்கிறீங்க. அண்ட் அதை ப்ராப்பராக இன்வெஸ்ட் பண்ணி நிறைய ரிட்டர்ன்ஸ் ஜென்ரேட் பண்ணுங்கள். அதை விட்டுட்டு இந்த மாதிரி ப்ரொமோட் பண்ணி சாதாரண மக்களையும் லாஸ் பண்ண வச்சிடாதீங்க. ஓகே, இப்போ லேட்டஸ்ட்டாக நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் இதில் என்னென்ன ரூல்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ரூல் பிளாக் அவுட் அப்படின்னு சொல்கிறாங்க.
ஸோ அது என்னென்னா நைட்டு டைமில் ஃபுல்லாகவே இந்த ஆப்பு ஷட் டவுன் ஆகிருக்கும், யாராலையும் விளையாட முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஐ திங்க் மார்னிங் 5 AM தான் இது ஓப்பன் ஆகும்னு நினைக்கிறேன். இது நல்ல விஷயமா இருந்தாலும் நம்ம ஆளுங்க தான் VPN யூஸ் பண்ணி ஓப்பன் பண்ணி விளையாடுறவங்க இருக்காங்களே. ஸோ இது வந்து ரொம்ப எஃபெக்டிவாக ஒர்க் ஆகுமான்னு கேட்டால் எனக்கு ரொம்பவே டவுட்டாக தான் இருக்குது. அண்ட் 1 ஹவருக்கு மேலே விளையாட ஆரம்பிச்சிங்கன்னா அரை மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி ஒரு மெசேஜ் பாப்பப் ஆகிட்டு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுவுமே ஒரு நல்ல விஷயந்தான். அண்ட் 3வது விஷயம் வந்து பார்த்திங்கன்னா மேலே ஒரு பாப்பப், அதாவது மணி லாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாப்பப் வந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுவுமே ஓகே, நல்ல விஷயந்தான். அண்ட் இன்னொன்று வந்து மணி லிமிட்டு, அதாவது நம்ம விளையாடுறோம்னா ஒரு டைமுக்கு உள்ளாடி இவ்வளோ ரூபா லாஸ் ஆச்சு அப்படின்னா இதுக்கு மேலே விளையாடலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்ரூவல் கேட்குற மாதிரி ஏதோ சொல்கிறாங்க. ஸோ அதுவுமே ஓரளவுக்கு பாசிட்டிவ் தான். ஸோ ஒரு 50,000 போட்டு எவனா லாஸ் பண்ணாங்கன்னா அந்த 50,000 தான்ப்பா லிமிட், இதுக்கு மேலே விளையாடப்பா அப்படின்னு சொல்லிட்டு அது சொல்லிடும். ஸோ இருந்தாலும் அது அவங்களோட ஓன் விஷயம் தான் அந்த லிமிட்டை செட் பண்ணுறது. ஸோ இதுவுமே வந்து எவ்வளோ தூரம் எஃபெக்டிவாக ஒர்க் ஆகும்னு என்னால் புரிஞ்சிக்க முடியல. அண்ட் ஃபைனலி வந்து 18 ஏஜுக்கு மேலே இருக்கவங்க தான் விளையாடணும். அண்ட் KYC வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது கூட ஒரு பாசிட்டிவான விஷயந்தான். பட் இருந்தாலும் டோட்டலாக பேன் பண்ணாங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா வந்து இது வந்து என்ன ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொன்னாலும் என்னை பொறுத்த வரைக்கும் ஐ ஃபீல் இது ஒரு கேம்பிளிங் தான். ஸோ பெட்டர் ஸ்டே அவே ஃப்ரம் இட். அண்ட் ஃபைனல் கன்க்ளூஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் இந்த கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணுறதும் வந்து ஒரு பிளட் மணி தான். இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி ப்ளே பண்ணுறதும் நம்மளோட உயிருக்கே ஆபத்தாக கூட முடியலாம். ஸோ இதில் பெட்டர் ரெஸ்ட்ரிக்ஷன் என்ன மாதிரி கொண்டு வரலான்னு பார்த்தீங்கன்னா, இதை ப்ளே பண்ணுறவங்களுக்கு வந்து இன்பில்ட்டாக அந்த கம்பெனி ஒரு இன்சூரன்ஸ் கொடுக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இப்போ வந்து ஒருத்தர் 50,000 போட்டு ப்ளே பண்ணுறாருன்னா அவருக்கு ஒரு 1 கோடி வரைக்கும் இன்சூரன்ஸ் கொடுத்தா நல்லா இருக்கும். ஒரு வேளை அந்த ஆள் ஏதாவது நினச்சிக்கிட்டு இப்போ ஏதாவது பண்ணிட்டாருன்னா அவர் கஷ்டப்படுறதை விட அவரோட ஃபேமிலி ரொம்பவே கஷ்டப்படுவாங்க அவங்களோட லாஸில். ஸோ இந்த மாதிரி லாஸ் பண்ணுறவங்களோட ஃபேமிலிக்கு ஒரு பிரயோஜனமாவது அந்த அமௌண்ட் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ பெட்டர் கவர்மெண்ட் ஷுட் ஃபோக்கஸ்ட் ஆன் இட். ஸோ உங்களுக்கு காசு சம்பாதிக்கணும்னு விருப்பம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட் லேர்ன் பண்ணுங்கள். ஸ்டாக் மார்க்கெட்லேயும் லாஸ் பண்ணுறவங்க இருக்காங்க, இல்லைன்னு நான் சொல்லலை. ஆனால் ப்ராப்பராக லேர்ன் பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட்டை பற்றி கற்றுக்கோங்க. இன்வெஸ்ட்மெண்ட்னா லாங் டேர்முக்கு ஒரு கம்பெனியில் ஃபோக்கஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி. லாஸ்ட்டாக ஒரு வீடியோ போட்டிருந்தேன், விப்ரோவில் லாங் டேர்ம் முன்னாடி இன்வெஸ்ட் பண்ணவங்க எப்படி பெனிஃபிட் அனுபவிப்பாங்க அப்படின்னு. ஸோ அதோட லிங்க் கார்ட்டில் கொடுக்குறேன், பாருங்கள். ஸோ இந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்கள் ஒரு நல்ல முடிவு எடுங்க. கஷ்டப்பட்டு நம்ம சம்பாதிக்கிற பணத்தை கொண்டு லாஸ் பண்ணணுமா, இல்லை ப்ராப்பராக இன்வெஸ்ட் பண்ணி ஒரு லாங் டேர்மில் ஒரு நல்ல ரிசல்ட்ஸை வந்து நம்ம கொண்டு வரணுமா அப்படின்னு. ஸோ இட்ஸ் டோட்டலி அப்பான் யூ. ஸோ என்னோடய மன பாரத்தை வந்து வெளியே கொட்டிட்டேன். ஸோ இதுக்கு மேலே உங்கள் இஷ்டம். அண்ட் நம்மளோட ஸ்டாக் மார்க்கெட் கோர்ஸ் கூட அவைலபிளாக இருக்குது. ஸோ நாலேஜ் டெவலப் பண்ணுறதுக்கு நீங்கள் எவ்வளோ வேணாலும் காசு செலவு பண்ணலாம். ஸோ அது வந்து ரொம்பவே கம்மியாக ஒரு க்ரோசரி ரேட்டில் தான் நான் வச்சுருக்கேன். ஸோ நீங்கள் வந்து வெப்சைட்டுக்குள்ளாடி போய் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் அதில் ஒரு வீடியோ வந்து உங்களுக்கு ஃப்ரீயாகவே அவைலபிளாக இருக்கும், லைக் இன்ட்ரொடக்ஷன் வீடியோ. ஸோ அதை பார்த்துட்டு உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா மட்டும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி கற்றுக்கோங்க. அண்ட் என்னோடய பர்சனல் கைடன்ஸும் உங்களுக்கு கிடைக்கும். டைரெக்டாக நம்ம வந்து கூகுள் மீட்டில் கனெக்ட் பண்ணி உங்களோட டவுட்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணலாம். ஸோ எல்லா விஷயமும் நான் வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன். ஆனால் தயவு செஞ்சு இன்வெஸ்ட் பண்ணுங்கள், இந்த மாதிரி ஆப்ஸில் போய் ஃபாலோ ஆகாதீங்க.